வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதரர்களுக்கு இனி வணக்கம். போன கிளாஸே வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸு, நம்ம கேப்டன் வந்து ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட் பற்றி நல்லா வரவேற்பும் கூட. அதை தொடர்ச்சியாக நான் நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்லேருந்து உங்களுக்கு முதல் பகுதியாக மக்கள் தொகை, சரியா மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியஸ் ஒரு 8க்கு மேற்பட்ட வினாக்கள் கேட்டிருக்காங்கப்பா. சரி, அது எந்த இயர் கேட்டாங்க அதை அனலைஸ் பண்ணி நான் இனி 6வதுலேருந்து உங்களுக்கு 12th வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் மக்கள் தொகை சம்பந்தமாக கேட்கலாம். சரியா, இது வந்து எஸ்ஐ பிளஸ் டிஎன்பிசி இருந்தாலுமே இது மக்கள் தொகை சம்பந்தமா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதை தாண்டி நம்மளை தாண்டிலாம் கேட்கல மாட்டாங்க. அதனால தொடர்ச்சியான வீடியோ பாருங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிடுவேன். சரியா, சரி பாருங்க. சரிப்பா, கேப்டன் ஃப்ரீ சார்பு ஆய்வாளர் தேர்வு தான். சரியா, இது பகுதி 1 இந்திய பொருளாதாரம். சரியா, முதல் பாருங்க பாடத்திட்டத்துல உங்களுக்கு இந்தியாவின் விவசாயம், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி, விலை கொள்கை, பணவீக்க, மக்கள் தொகை. அதுல மக்கள் தொகை ரொம்ப முக்கியமானது. எல்லா தேர்வுகளும் மக்கள் தொகை கொஸ்டின் இருக்குப்பா. சரியா, ஏன்னா இது வந்து எக்கனாமிக்ஸ்ல வருது, ஜியோகிராஃபி வருது. சரிங்களா, போன குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல பெரியார் வந்து நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. சரிங்க, ஸ்டூடெண்ட் போற சரி கொஸ்டின் எடுத்தவங்க பெரியார் சொந்தக்காரங்க இருப்பாங்களோ அவ்வளவு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரியா, அப்படிலாம் கிடையாது. பாருங்க, ஹிஸ்டரியில பெரியார் வருவாரு. சரியா, அதே மாதிரி தமிழ்ல வருவாரு, அதே மாதிரி யூனிட் 8ல வருவாரு. சரியா, அது 3 டாபிக் வரதுனால 3 கொஸ்டின் வச்சானே 9 கொஸ்டின் 10 கொஸ்டின் ஆகி போகும். சரியா, குரூப் 2 உங்களுக்கு 20 கொஸ்டின் மேல கேட்டு வச்சிருக்காங்க பெரியாரை பத்தி. அதனால படிச்சுக்கணும், சிலபஸ் அடிப்படை படிக்கணும். அதே மாதிரி எஸ்ஐ தேர்வுல கண்டிப்பா படிங்க, தொடர்ச்சியாக படிங்க. ஈஸியான விரைவில் 1000 வேகன்சி சொல்றாங்க. நல்ல ஒரு வேகன்சியா வரும். நம்பிக்கை மட்டும் மனம் தளரா மட்டும் படிங்க. சரியா, உறுதியா அந்த மாதிரி அவனையெல்லாம் சிம்பிளா வாங்கிடலாம். ஒரு 3 மாசம் ஒரு படிச்ச பையன் எஸ்ஐ ஆக முடியும்னா உங்களால முடியாதா அண்ணா? இன்னும் 6 மாசத்துக்கு மேல இருக்குல்ல. அதனால தைரியமா படிங்க. நான் மனசுல வந்து ஒரு வைராக்கியம் மட்டும் இருக்கணும். கண்டிப்பா நான் எஸ்ஐ வேலைக்கு போயிருவான், நம்ம யூனிஃபார்ம் போட்டுருவான், வீட்டுல அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவான். சரியா, ஊருக்கார மத்திய என்னென்னலாம் பேசினாங்களோ அவங்க முன்னாடி ஒரு மூஞ்சில கரிய பூசல் மாதிரி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம். சரியா, அந்த வைராக்கியம் உங்க ஆட்டோமேட்டிக் அந்த எண்ணங்க நான் பண்ணிடுறேன், உங்களை ஆட்டோமேட்டிக் நான் பண்ணிடுறேன், அந்த ஒரு அரசு அதிகாரி ஆக்கிறேன். சரியா, நான் எண்ணங்க மட்டும் எப்ப உயர வைங்க. சரி பாத்துருமா மக்கள் தொகையில ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. இது பாரு, மக்கள் தொகை தொடர்பாக போலீஸ் எஸ்ஐ தேர்வு கேட்கப்பட்ட மொத்த வினாக்கள். சரியா, இது பாரு 2018ல போலீஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, தெரிஞ்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது தெரியும் நம்ம படிச்சிருப்போம், நம்ம எந்த அளவு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ப்ரெசஸா மைண்டு. சில பேரை சொல்லுவாங்க எக்ஸாம் வெளியே வந்தோடனே ஞாபகத்துக்கு வருது சார், அங்க எக்ஸாம் எல்லாம் மறந்தே வச்சுதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். சரியா, டெஸ்ட் பிராக்டிஸ் யார் ஒழுங்கா பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். சரியா, அதனால எல்லாமே முக்கியம் தான். உங்களுக்கு டெஸ்ட் மாதிரியோட போட்டு அடிச்சு பாருங்க, உங்களுக்கு டைம் தரேன். சரியா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ளது? நல்லா பார்க்கணும், குறைந்த எழுத்தறிவு. சரியா, எழுத்தறிவு அதிகம்னு அடிச்சிடக்கூடாது. சரியா, உங்களுக்கு ஆப்ஷன் வைக்கிற எழுத்தறிவு அதிகம். சரியா, ஆனா குறைவுனால ஈஸியா நான் போட்டுறக்கூடாது. நல்லா பாக்குறது, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? உத்தரப்பிரதேசம் வருமா, பீகார் வருமா, மகாராஷ்டிரா, ஒடிசா வருமா? சரியா, சில பேர் ஈஸியா கமெண்ட் பண்ணிருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சி தான். சரியா, ஏன்னா எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு தான் அது உங்களுக்கு பீகாரு. சரியா, பீகார் தான் மக்கள் அடர்த்தி அதிகமா இருப்பாங்க. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. குறைந்தனா இது. அதே மாதிரி அதிகம் எங்க? கேரளா உங்களுக்கு தெரியும். சரியா, அதே மாதிரி மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்காங்க? உத்தரப்பிரதேசம். சரிங்க, நீ உத்தரப்பிரதேசத்துல 80 எம்பி இருக்கா, மக்களவை உறுப்பினர் இருக்காங்க. அதனால ஒரு உத்தரப்பிரதேசம் நான் ஒரு குடியரசுத் தலைவரையே துணை குடியரசுத் தேர்தல் முக்கிய இதா இருக்கு. சரியா, அதனால நான் வாங்க உத்தரப்பிரதேச கைப்பற்றுறதுக்கு அனைத்து வகையான கட்சியும் போட்டி போடுவாங்க. சரியா, ஏன் மக்களவை உறுப்பினர் 403 பேர் இருப்பாங்க, அது 80 பேர் நம்ம மாநிலங்கள் உறுப்பினர்கள். அதே மாதிரி எம்எல்ஏ எத்தனை பேர் இருப்பாங்க? 403 பேர் இருப்பாங்க. சரியா, அதனால ரொம்ப முக்கியமானது. ஆனா மக்கள் தொகை கூட, இதெல்லாம் படிக்க கூடாதுப்பா. சரியா, மக்கள் தொகை கூட இருக்கிறனால அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் கூட இருப்பாங்க. சரியா, அதை பாத்துங்க. மகாராஷ்டிரா. சரியா, அது மகாராஷ்டிரா சும்மா வச்சுதான், பெருசா எதுவும் கிடையாது. ஆனா ஒடிசா என்ன போறேன், குழந்தை இறப்பு வீதம் அங்கதான் குழந்தை அதிகமா இறக்குறாங்களாம். சரி, நல்லதா கெட்டதா? வந்து குழந்தை கெட்டது. சரியா, அதே குழந்தை இறப்பு எங்க குறைவுப்பா? மேற்கு வங்காளம் சொல்லுவாங்க. அதாவது தேசிய சராசரி 34 இருக்கு. அதாவது 1 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு என்னது ஒரு 1000 வகையான என்ன சொல்லுவாங்க, 1000த்துல ஒரு 34 மகளிர் வந்து இறந்து போயிடாங்களாம். சரியா, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அதுல எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் கேட்கலாம். 17வது இடத்துல இருக்காங்க. சரி, 17னா 30 தேசிய சராசரி 34 பேர் இருக்காங்களா, அது தமிழ்நாட்டுல 17 மகளிர் மட்டும் தான் இறக்குறாங்களாம். சரியா, அது ஒண்ணு நல்லா நீங்க பார்த்து வச்சுங்க. அப்படி இதுனா ஆன்சர் பாம்பே இதுக்கு சரியான ஆன்சர். நிறைய பேர் கீழே கரெக்டா கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, தெரிஞ்ச அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரி, அடுத்து பாருங்க, இது எஸ்ஏல 2022ல. சரியா, 2022ல கேட்கப்பட்ட வினாக்கள் தான். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த
மக்கள் தொகை எவ்வளவு? இதாவது ஒரு பாப்பா கொஸ்டின், சின்ன குழந்தையோட அந்த கொஸ்டின் அடிக்கும். சரி, இது தெரியாம இருந்துடக்கூடாது. சரி பாருங்க, இது என்ன ஆப்ஷன் வரும்? 121, 150, 100 கோடி, 45 கோடி. சரியா, இது என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தான். சரியா, புக்கு கொடுத்துருப்பாங்க 121.02 கோடி. சரியா, உங்களுக்கு புள்ளியில வைக்கல, உங்களுக்கு டிஜிட்டே கொடுத்துருக்காங்க. அதான் 121 கோடி. சரியா, இப்ப எவ்வளவு இந்திய மக்கள் தொகை? 144 சம்திங். சரியா, என்ன பண்ணிட்டு நம்ம சீனாவோட ஓவர்டேக் பண்ணிட்டேன். சரியா, ரொம்ப பெருமையா இருக்குல்ல. நான் மக்கள் தொகையில சீனா தான் இருந்தாங்க, இப்ப அவங்கள ஓவர்டேக் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். சரியா, ஆனா மத்த புறா வளர்ச்சியில நான் இருக்கேன், அவங்களோட பின்தங்கி தான் இருக்கேன். எதுலாம் நம்மளுடைய முன்னாடி வரணுமோ அதுல கூட பின்தங்கி இருப்பான், எதுலாம் பின்னாடி இருக்கமோ அதுல முன்னாடி இருப்பான். சரியா, நல்லா பார்த்து வச்சுங்க. ஆனா இந்தியா பரவாயில்ல, உலக அளவில் கம்பேர் பண்ணும் போது உலக அளவில் பொருள வளர்ச்சியில 7ஆம் இடத்துல இருக்கா. ஒரு சடனா இவ்வளவு முன்னேறி வந்திருக்காங்கன்னா இந்தியாவை பாராட்டணும். சரியா, சரி பாரு, 100 கோடி இது எஸ்ஏல கேட்டாங்க. 1 பில்லியன் எவ்வளவுப்பா? 100 கோடி. சரியா, 100 கோடி சேர்ந்ததான் 1 பில்லியன் வச்சுங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 121 கோடி உங்களுக்கு சரியான ஆன்சர். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, 7.21 கோடி. சரியா, இதெல்லாம் புக்ல தான் இருக்கு, அதனால புக்ல இருக்கிற மாதிரி தலைக படிச்சு வச்சுக்கணும். மக்கள் தொகை சார்ந்த ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். சரியா, சரி அடுத்து பாருங்க, நம்மளுக்கு 3ஆவது கொஸ்டின். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது தெரியாம போயிடவே கூடாது எக்ஸாமுக்கு. அது பேசாம வீட்லயே இருந்துக்குங்க படிக்கிறா. சரி பாத்துங்க. சரி அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் கல்வி அறிவு அதிகம் கொண்ட மாவட்டம் எது? இது போலீஸ்ல 2020 கேட்கப்பட்ட வினாக்கள். சரியா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், எல்லாருமே அடிப்பாங்க. சரியா, ஒன்னு தர்மபுரியா, கன்னியாகுமரியா, சென்னையா, நீலகிரியான்னு கொடுத்துருக்காங்க. எது ஆன்சர் வரும்? சரியா, ஏன்னா வரும் நம்மளுக்கு தமிழ்நாட்டு கல்வி அறிவு விகிதம் எங்க அதிகம்னா நம்மளுக்கு என்னது? கன்னியாகுமரி தான். இது ஆப்ஷன் வச்சு அடிக்கலாம். நம்ம இந்தியால அது கேரளா, ஏன்னா கேரளா ஒட்டி இது இருக்கு, கன்னியாகுமரி தான் இருக்கு. அந்த கேரளாவோட தாக்கம் அப்படியே இருக்கு. அதனால என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த வடகிழக்கு பருவக்காற்று தென்கிழக்கு பருவ 2 பருவக்காற்று மழை பெய்யறது ஒரே ஊர் இது இந்த கன்னியாகுமரி தான் பா. சரி, அதனாலதான் கன்னியாகுமரி ரொம்ப செழிப்பா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் காலேஜ் படிக்கும் போது ஊருக்கு போயிட்டு நல்லா நல்ல பிரைட்னஸ் வருவான். அது மறுபடியும் நம்ம கூட காலேஜ் படிக்கும் போது 2 நாள மூஞ்சி கருகி போயிரும். சரியா, அந்த அளவுக்கு அந்த கிளைமேட் வேற, நம்முடைய கிளைமேட் வேற, எப்பவுமே கூலிங்கா இருக்கும். சரியா, அதனால கேரளாவை தாக்கம் தான். அதான் ஏன் படிக்காம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, கேரளா கல்வி அறிவு விகிதமா அதை ஒட்டி இருக்கிற கன்னியாகுமரி தமிழ்நாடு கல்வி அறிவு விகிதம். சரியா, அப்படின்னா கல்வி அறிவு எங்க குறைவு பாருங்க? தர்மபுரி. சரியா, எங்கெங்கள கல்வி அறிவு குறைவா இருக்கு அவங்க அதிக ஓட்டு போறாங்கப்பா. சரி பாத்துங்க, அன்னைக்கு சென்னை பெரிய கல்வி வளர்ச்சியில பெருசா சொல்றோம், ஆனா என்ன மத்திய சென்னையா கல்வி அறிவுல குறைவு அங்கதான். சரியா, எங்க அதிகம்? தர்மபுரி. அது ஞாபகம் வச்சுங்க, கரண்ட் ஆஃபீஸ் கேட்கலாம். சரியா, சென்னை சென்னை மக்கள் அடர்த்தி அங்க அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, மக்கள் தொகை அங்க அதிகமாக இருக்காங்க. சரியா, நல்லா பாத்துங்க. அது நீலகிரி. சரியா, பாலின விகிதம் எங்கப்பா அதிகமா இருக்கு? நீலகிரியில தான் அதிகமாக இருக்கு. ஒன்னு படிக்கும் போது அந்த 4 ஆப்ஷன் செட் பண்ணி படிச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க இப்ப அந்த கொஸ்டின் கேட்டா அடுத்து சென்னையில இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து கொஸ்டின் மாறி போயிருவாங்க. அதனால படிக்கக்கூடிய மாணவர் 4 ஆப்ஷனுக்கு செட் பண்ணி படிச்சுங்க. சரியா, சரி பாருங்க அடுத்த கொஸ்டின். அடுத்து 4ஆவது கொஸ்டின். 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகம் உள்ளது? இப்ப நான் சொல்லியிருப்பேன். சரியா, அது நல்லா கவனிச்சிங்கன்னா சொல்லியிருப்பேன், இங்க இதுல அடிக்கலாம். சரி, அது பாருங்க, அதே கொஸ்டின் அப்படியே எங்கிட்ட வச்சிருக்காங்க. சரி, 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமா இருக்கு? சரி, உங்களுக்கு நீலகிரியா, நாகப்பட்டினமா, திருச்சியா, தஞ்சாவூரும் கேட்டு விட்டுருவாங்க. சரி, எதுப்பா வரும் உங்களுக்கு? நீலகிரி தான். சரியா, நீலகிரி தான் அதுக்கு சரியான ஆன்சரு. ஆப்ஷன் அப்படி வச்சிருக்காங்க. அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க பாரு, ஒண்ணு நீலகிரி வைக்கலாம், வேற என்ன வைக்கலாம்? கல்வி குறைவில் ஏதோ வைக்கலாம். சரி, ஒரு சென்னை கூட வைக்கலாம். அப்படின்னு ஆப்ஷன் குழப்பம், சென்னை அதிகமா நீலகிரி அதிகமானு. ஆனா நாகப்பட்டினா நம்ம படிச்சிருக்க மாட்டோம், திருச்சி சம்மந்தமே கிடையாது, தஞ்சாவூர் சம்மந்தமே கிடையாது. ஆனா கொஸ்டின் எடுக்கிறவங்க அப்படியே எடுக்கிறாங்க. சரி, அதனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சரி பாத்துங்க. சரி, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. போலீஸ்ல கேட்டிருக்காங்க, எஸ்ஏலுமே கேட்டிருக்காங்க. சரியா, அதனால உங்களுக்கு நான் போலீஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். 2018 கேட்கப்பட்ட வினாக்கள். சரி பாருங்க, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவில இதை நல்லா கண்ணை திறந்து வாட்சி பார்க்கணும்னா 73% என்ன அடிச்சிடக்கூடாது? தமிழ்நாட்டுக்கு அடிச்சிடக்கூடாது, இந்தியாவுக்கு. இதான் கீ பாயிண்ட். சரியா, ஒரு கொஸ்டின் நீங்க படிக்கும் போது இதுல எது கீ பாயிண்ட், இதுல எது ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கணும். சரியா, அது ரொம்ப முக்கியமானது. அப்ப இது என்னப்பா ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. சரியா, இந்தியாவுக்குன்னா 74.04. அதே கீழே தமிழ்நாடு வேற 80.33 கொடுப்பாங்க. இதுவுமே சரியான ஆன்சர் தான். சரியா, இது 10th புக்ல கொடுத்திருப்பாங்க, இது 11th புக்ல 80.09 கொடுத்திருப்பாங்க. நம்ம அதுவுமே சரியான ஆன்சர் தான். சரியா, அடுத்து 64, 82 கிடையவே கிடையாது. இந்தியாவுக்குன்னா 74. சரியா, 2 டைம் கேட்டிருக்காங்கப்பா, அதெல்லாம் மறந்துடவே கூடாது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, அடுத்து 6ஆவது கொஸ்டின்.
நீங்க டைப் பண்ணுங்கப்பா. இந்தியாவில் இது ஒரு ரொம்ப ஒரு 3 டைம் மேல கேட்ட கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு தெரியல, அது அதிகமாக கேட்டிருந்தாங்க. அது இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின். இந்தியாவில் மக்கள் தொகை எத்தனை ஆண்டுகளுக்கு, அப்பனா கீ பாயிண்ட் இது, இதுங்க மக்கள் தொகை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது? என்னப்பா ஆன்சர் வரும் இதுக்கு? 7 ஆண்டு, 5 ஆண்டு, 10 ஆண்டு, 6 ஆண்டு. 8 கால் பூச்சி எத்தனை காலு? அதுல ஆன்சர் இருக்கு, 8 கால் இருக்கு. அதே மாதிரி இந்த கொஸ்டின் தான் 10 ஆண்டுகள். சரியா, 10 ஆண்டுக்கு ஒரு மாதிரி மக்கள் தொகை எடுக்கிறாங்க. ஆனா 2011 எடுத்திருந்தாங்க, 2021 எடுக்கணும். எதனால எடுக்கல? கொரோனா வந்தனால எடுக்கல. சரியா, இதே கொஸ்டின் கேட்பாங்க. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தலைவர் யாருப்பா? சந்திரமௌலி. மறந்துடே கூடாதுப்பா, அதுல கேட்கிற வாய்ப்பு இருக்கு. டஃபா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரமௌலி. அதே இப்ப 16க்கு யார் நியமிச்சிருக்காங்க? விவேக் ஜோஷி. சரியா, விவேக் ஜோஷியை நியமிச்சிருக்காங்க. ஆனா கொரோனா வந்தா எடுக்கல. ஆனா விரைவில் என்ன போறாங்க, அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட் அறிவிச்ச உடனே என்ன எடுக்க போறாங்க. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடவே கூடாது. 16க்கு விவேக் ஜோஷி அவர்கள் இருக்காங்க. இப்ப கரன்ஸ் கேட்கல, ஜாதிவாரி கணக்கு நடத்திய முதல் மாநிலம் எதுப்பா? நம்ம இது சரியா, நம்ம கிடையாது பீகார். நவீன் பட்நாயக் இருக்கு பாத்தீங்களா, பாட்னா அதான் பீகாரோட தலைநகரம் சொல்லுவாங்க. அது நவீன் பட்நாயக் என்ன பண்ணிருப்பாரு, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்த முதல் மாநிலம். நீங்க பார்த்து காங்கிரஸ் அறிக்கை என்ன பண்ணிருப்பாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொல்லியிருப்பாங்க. நம்ம மதிப்புக்குரிய முதல்வர் என்ன பண்ணிருப்பாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிச்சிருப்பாங்க. சரியா, அதை தெரிஞ்சுக்குங்க. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் எது? கீழே தெரிஞ்சு கவனம் பண்ணுங்க. நாட்டில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் எது? அது 2000 ஆண்டு உத்தரப்பிரதேசம் பிரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல யாரும் கீ கொடுக்க முடியாது, நீங்க பாத்துங்க. சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவில் பெரும் பிரிவினை ஆண்டு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. இந்தியாவில பெரும் பிரிவினை ஆண்டு, இது எஸ்ஏல 2010ல கேட்கப்பட்ட வினாக்கள். சரியா, எந்த ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு? சிறு பிளவண்டா 1951. சரியா, அப்ப என்ன ஆப்ஷன் வரும் உங்களுக்கு? டைப் பண்ணுங்க. அப்ப கீழே டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். 1 2 3 10 முடிஞ்சு. சரியா, சரி பாருங்க. ஆப்ஷன் ஏ 1951 சிறு பிளவு ஆண்டு. சரியா, சின்ன பையன் 5 வாங்கினே வச்சுக்கோங்க. 5ன்னு அது சின்ன பையன், சிறு பிளவு. 1921 அது இதுதான் என்னது, பெரும்பிளவுன்னு சொல்லுவாங்க. அப்பனா இது ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் பாம்பே தான். இந்த 61 இதுதான் மக்கள் தொகை வெடிப்பு. இந்த ஆண்டுல மக்கள் அவரேமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, நேரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சொல்லி 1952 கொண்டு வந்திருப்பாரு தலைவர். அதோட முக்கியத்துவம் கருதி இந்த 1961 குடும்ப கட்டுப்பாடு அவ்வளவு தீவிரமா ஆதரிச்சிருப்பாரு. சரி, நேரு அவர்களை. இங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நம்ம தமிழகத்தில் ஆதரிச்சவர் யாரு? பெரியார் தான். சரியா, குடும்ப கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும். அதே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எதிர்த்தவர் யாருப்பா? இதெல்லாம் கேட்காங்க. எனக்கு குடும்ப கட்டுப்பாடு எதிர்த்து சுய கட்டுப்பாடு முக்கியமானது, குடும்ப கட்டுப்பாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்க? காந்தி. இது 11th புக்ல இருக்கு. சரியா, அதே மாதிரி நம்ம தமிழகத்துல குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஆதரிச்சவர் யாரு? பெரியார் அவர்கள் ஆதரிச்சிருப்பாங்க. சரியா, இந்திய அளவுல குடும்ப கட்டுப்பாடு ஸ்கீம் கொண்டு வந்தவங்க யாரு? நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு 1954 குடும்ப திட்ட வாரின்னு சொல்லிட்டு ஒரு வாரியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, வாரியம்ல வனவிலங்கு வாரி எந்த ஆண்டுப்பா? 1952. அதே மண்கள் வாரி எந்த ஆண்டு? அது 1953 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இது இந்த வாரியம் வேற, இந்த வாரியம் 2 வாரியம் ஒண்ணுதான். சரியா, இது மக்கள் தொகை வாரியம், இது வனவிலங்கு வாரியம். சரியா, அதே வன பாதுகாப்பு சட்டம். இதுல நல்லா ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. வன உயிரின உயிரின 2 உயிர் 2 கால தான் நடக்கும். அப்படியே 1972. அதே மாதிரி வன பாதுகாப்பு சட்டம் தாண்டு 1980. அதே வன கொள்கைன்னு சொல்லிட்டு 1988 சொல்லுவாங்க. சரியா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், தொடர்ச்சியா பார்க்கலாம். அதை எப்படி பார்த்துட்டு இருந்த டைம் ஆகும். சரியா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இங்க எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். சரியா, சரி பாருங்க. சரி, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 7 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்க. அது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரி, இனி 6வது 12 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். சரியா, நான் எக்ஸாம் பாயிண்ட் சொல்றேன், அதை நீங்க நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க. சரியா, அதனால பிடிஎஃப் எல்லாம் கேட்காதீங்க, ஏதாவது எழுதி வச்சு எவ்வளவு நேரம் ஆக போகுது. சரியா, டைப் பண்றது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம், 1 hour தான். 1 hourல கூட ஒரு 100-200 கொஸ்டின் எழுதி வச்சுக்கலாம். சரியா, அவங்க எப்பயுமே மறக்காதுப்பா. சரியா, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பார்த்து எழுதி வச்சுங்க. 6வது 12 வரைக்கும் உங்க எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், மிஸ் பண்ணிடுறாங்க அந்த கிளாஸ. சரி, அடுத்து பாரு, இந்தியாவில் முதலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யாருப்பா? இந்தியாவில முதல்ல ஸ்கூல் புக் தான் இருக்கு. உங்களுக்கு 6வது இருந்து நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு 6வது இருந்து 12 வரைக்கும் என்னென்னலாம் முக்கியமானவோ, அதாவது என்னென்னலாம் டாபிக் வைஸ்ல கவர் ஆகுமோ சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து கொடுத்துருவோம். சரியா, அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு 8வது புக்ல இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் இந்தியாவில முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யாருன்னு யார் வருவாங்க? ரிப்பன் வருவாங்களா, மேய வருவாங்களா, கர்சன் வருவாங்களா, கார்னவாலிஸ் வருவாங்களா? யார் வருவாங்க?
மேய பிரபு. சரியா, மேய பிரபு தான் என்ன டேட் 1872ல எடுத்திருப்பாங்க. சரியா, அடுத்து ரிப்பன் பாருங்க, உள்ளாட்சி துறையின் தந்தை யாருப்பா? ரிப்பன் தான். இவர் தான் முறையான மக்கள் கணக்கெடுப்ப 1881ல எடுத்திருப்பாங்க. அதே கர்சன் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நிலையான நிலவரி திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? நிலையான நிலவரி திட்டம் 1748 பாத்துங்க. நிலையான நிலவரி திட்டம் காரணவாலிஸ் நிலையான நிலவரை கொண்டு வந்திருப்பாரு. கர்சன் பெருவனது தொழிற்சாலை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. சரியா, தொழிற்சாலை சட்டம் 1904. அதே மாதிரி பல்கலைக்கழக சட்டம் அதையும் கொண்டு வந்திருப்பாரு. வேற கர்சன் என்ன கொண்டு வந்திருப்பாரு? நம்ம வங்கப்பிரிவினை. சரியா, வங்கப்பிரிவினை 1905ல கொண்டு வந்திருப்பாங்க. வங்கப்பிரிவு எப்போது இணைக்கப்பட்டுச்சு? மீண்டும் 1911ல மீண்டும் இணைஞ்சிருக்கு. சரியா, அதே வந்து துக்கத்திறனை ஏதாவது சொல்லுவாங்க, அக்டோபர் 16 வங்கப்பிரிவு பிரிஞ்சுதான். சரியா, உங்களுக்கு ஹிஸ்டரி சார் நடத்துவாங்க, நம்ம பாத்துக்கலாம். அப்படி காரணம் அது நிலையான நிலவரி திட்டம். சரியா, அதே மாதிரி கீழே தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ரயத்வாரி ஸ்கீமை கொண்டு வந்தவங்க யாரு? அதே மாதிரி ஆண்டு வருவாய் திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாரு? சரியா, ஆண்டு வருவாய் திட்டம் அவர் தான் வந்து ராணுவத்துல இரட்டைப்படி முறை அறிமுகப்படுத்திருப்பாரு. சரியா, வாரணாசி வந்து ஒழிச்சிருப்பாரு. ஆனா இரட்டைப்படி திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒருத்தர் இருப்பாரு. அந்த அவரு தான் என்ன பண்ணிருப்பாரு? நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாரு? இந்த ஆண்டு திட்டத்தை ஆண்டு வருவாய் திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, நீங்க பாத்துக்கங்க. சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவில் தேசிய மக்கள் தொகை தினம் எப்போது? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்தியாவில தேசிய மக்கள் தொகை தினம் இருக்கு, உலக மக்கள் தொகை தினம் இருக்கு. எதுப்பா வரும்? பிப்ரவரி 9 வருமா? ஜூலை 11 வருமா? மார்ச் 24 வருமா? ஜூன் 15 வருமா? சரியா, எல்லாரும் சரியா ஆன்சர் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். பிப்ரவரி 9. சரியா, அந்த பிப்ரவரி 9 தான் என்ன பண்ணுவாங்க? தேசிய மக்கள் தொகை தினமாக கொண்டாடிட்டு வர்றான். சரியா, அதே மாதிரி ஜூலை 11 இது வந்து உலக மக்கள் தொகை தினம், மறந்துடக்கூடாதுப்பா, உலக மக்கள் தொகை தினம். சரியா, இது மார்ச் 24 காசநோய் தினம். சரியா, மார்ச் 24 காசநோய் வந்தவே வானத்தை பாக்குறாங்க. வானத்தை பார்த்த உடனே மழை பெய்யுது. மழை பெஞ்சோன்னா அது சிட்டுக்குருவில சிட்டுக்குருவி மகிழ்ச்சியா இருக்கு. சிட்டுக்குருவி தினம் சொல்லுவாங்க. மகிழ்ச்சி தினமும் அன்னைக்குதான். சரியா, அப்பனா அது காசநோய் வந்தோம் காசநோய் தினம். அது மார்ச் 20 வானிலை தினம். வானத்தை பார்த்த உடனே மழை பெய்த தண்ணீர் தினம் மார்ச் 22. அது என்ன காடுகள் செழிக்குதா மார்ச் 21. காடு செழிச்சோன்னு சிட்டுக்குருவி மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சி தினமும் சிட்டுக்குருவி தினமும் மார்ச் 20. ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாது. சரி பாத்துங்க. அதே மாதிரி இந்த காசநோய் தினத்து அன்னைக்கு இது அடிக்கடி கேப்பா, நீ இப்ப கர்நாடக கேப்பா நிக்ஷாய். சரியா, நிக்ஷாய் என்னப்பா? அந்த காசநோய் வரவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. உடம்பை ஹெல்த் 2.0 சொல்லுவாங்க. உடம்பை ஹெல்த் வச்சுக்கிறது மானியம் கொடுக்குறாங்க. அப்படிதான் பாதிக்கப்பட்டவங்க தெரியாதவங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. சரியா, நமக்கு பயன்படலாம் கூட, நம்மளுடைய சொந்தக்காரங்க யாரு தான் சொல்லுங்க. நிக்ஷாய் 2.0. சரியா, இந்த ஆப்புக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாசம் 1000 2000 உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? மெடிசன்லாம் பாத்துக்கலாம். சரி பாத்துங்க. ஜூன் 15 என்ன தினம்ப்பா? காற்று தினம். சரியா, காற்று நாடு எதை சொல்லுவாங்க? டென்மார்க் சொல்லுவாங்க, மறந்துடக்கூட. காற்று நாடுனா டென்மார்க். உலக அளவில் அதிக காற்று உற்பத்தி செய்யற இடம் எது? நம்ம தமிழகம் தான். சரியா, தமிழகத்துல 36 மொழி. அதே உலக அளவில் அதிக சூரிய ஆற்றல் எங்க உற்பத்தி பண்றாங்கப்பா? அதுவும் நம்ம தமிழ்நாடு தான். என்னது? ராமநாதபுரம், கயத்தாறு. இதெல்லாம் மறந்துடவே கூடாது. சரியா, சரி, கமுதி, ராமநாதபுரம் கமுதி. சரி, அடுத்து பாருங்க, 3ஆவது கொஸ்டின். உலகில அதிக இளைஞரை கொண்ட நாடு எது? இதெல்லாம் கேட்கலாம். சரியா, கேட்டுருவாங்க. சீனாவா, இந்தியாவா, ரஷ்யாவா, கனடாவா? இது என்ன ஆன்சர் வரும்? உலகில் அதிக இளைஞர்கள். சரியா, தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா, கண்டிப்பா பார்ப்பேன். சரியா, சரி பாருங்க, இதுனாது இந்தியா தான் ஆப்ஷன். பாம்பே இதுக்கு சரியான ஆன்சர். சரியா, சீனா பாருங்க. சீனா வந்து அது அதிகமான அது மக்களே கொண்டதான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, இப்ப நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டான். சரியா, அடுத்து பாரு ரஷ்யா. சரி, ரஷ்யா வந்து பரப்பளவுல பெருசு யார சொல்லுவாங்க? ரஷ்யான்னு சொல்லுவாங்க. கனடா இதுல 11th ஜாகிரபிக்குள்ள இருக்கு. கனடா சொல்லுவாங்க. கனடா 2வது இடத்துல இருக்காங்க, மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்காங்க, மறந்துடக்கூடாதுப்பா. சரியா, சரி, 4ஆவது கொஸ்டின் பாருங்க. உலக பரப்பளவுல இந்தியாவின் சதவீத எவ்வளவு? உலக பரப்பளவுல இந்தியாவின் சதவிகிதம் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. 2.4, 7.5, 17.5, 6.1, 1.2. சரியா, இந்த 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு நான் தான் கொஸ்டின் என்னோட கையால் எடுத்தது. சரி, அதனால 4 ஆப்ஷனுமே செட் பண்ணி தான் உங்களுக்கு வச்சிருக்கேன். சரியா, அதனால பாருங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க எக்ஸாம் அடி கூட வச்சுருச்சுக்க 17.2, 17.1, 16 வச்சிருப்பேன். நம்மளுடைய நோக்கம் அது சூட 4 ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிறேன். சரியா, சில பேரை கமெண்ட் பண்ணிருப்பாங்க, சார் 4 ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற சேனல் ஒரே சேனல் நீங்க தான் சார். சரி சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்களா, 1000 அதான் அடிக்கடி சொல்றேன், 1000 கோடி கொடுத்தா கூட அவ்வளவு மகிழ்ச்சிக்கு வராது. ஒரு நல்ல ஒரு கமாண்ட் நம்ம செய்யறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காதால கேட்டாது அது மிகப்பெரிய சந்தோஷம். சரியா, அந்த சந்தோஷம் நீங்க ஒரு நாள் கிளாஸ் எடுத்து அனுபவிச்சு பாருங்க, அது ரொம்ப வேற லெவல் ஒரு அனுபவங்கள். சரியா,
சரி பாத்துக்கலாம். இது என்ன ஆன்சர் வரும் பா? 4க்கு ஆப்ஷன் பாம்பே தான். சரியா, மறந்துடக்கூடாது. 17.5 உலக அளவில் 100% நம்ம இந்தியாவின் பரப்பளவு 17 மக்கள் தொகை தானே இந்தியாவின் பரப்பளவு. சாரி, பரப்பளவுனா இது ஆப்ஷன் ஏ தான் வரும். பாத்துக்குங்க, பரப்பளவுனா 2.4. சரியா, பரப்பு 2.6 மக்கள் தொகை. சரிங்க, நான் கொஸ்டின் நல்லா பாக்க, நீங்களும் கொஸ்டின் நல்லா பாத்துங்க. சரியா, மக்கள் தொகைன்னா 17.5 வரும். அங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ்? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், 2.4. சரியா, 100% 2.4% இருக்கு. நம்ம பரப்பளவுல இருக்கு. அதே மாதிரி மக்கள் எத்தனை பேர் இருக்கான்? 17.5 இருக்கான். அதே மாதிரி 6.1 அது 6ல ஒருத்தவங்க. சரியா, 6ல ஒருத்தவங்க நம்ம நம்ம இந்தியர்கள் சொல்லுவாங்க. உலகத்துல 6ல ஒருத்தவங்க நம்ம இந்தியர்கள் தான். சரியா, அதே வருமானம் பாருங்க, மக்கள் 17.5% இருக்கான். ஆனா வருமானம் பாருங்க வெறும் 1.2% தான் இருக்கு. சரியா, உலக அளவில் நம்ம இந்தியா வருமானம் 1.2% தான். சரியா, இதெல்லாம் கேட்பாங்க. தமிழ்நாடு தல வருமானம் எவ்வளவு தெரிஞ்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, தமிழகத்தின் தல வருமானம் எவ்வளவு, இந்தியாவின் தல வருமானம் எவ்வளவு? சரிங்களா, ஒண்ணு தமிழகத்துக்கு 2000 சம்திங் இருக்கு, இதுக்கு நான் இருக்கு 1000 சம்திங் இருக்கு. அது எதுன்னு பார்த்து கரெக்டா இது ஒண்ணு தெரியலன்னு வச்சுக்க, புக் 11th புக்ல இருக்கு பாருங்க, மக்கள் தொகை அந்த பாடத்துக்குள்ள இருக்கு. சரியா, பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானே தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல, அதனால. சரி பாருங்க, நம்ம இந்த கொஸ்டின் முன்னாடி சொன்னதான், ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நல்லா கவனிச்சா வேணும் இல்லை, அந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுருக்கலாம். சரியா, இந்த கொஸ்டின் யாரும் தப்பே பண்ணிடக்கூடாது. சரியா, தப்புன்னு அடி வாங்குவீங்க பாத்துங்க. சரியா, சரி பாருங்க, இந்தியாவில மக்கள் வெடிப்பு எந்த ஆண்டு? சரியா, கண்டிப்பாக கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் வெடிப்பு ஆப்ஷன் பாம்பே தான். சரி, 1961 நான் சொல்லியிருப்பேன். மக்கள் வெடிச்சுனாலதான் குடும்ப கட்டுப்படுத்தல் அதிகமாக கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, இது சிறுபிளவு ஆண்டு 1951, 1921 பெரும்பிளவு ஆண்டு, இந்த 2001 இது கேட்பாங்க. மக்கள் எந்த ஆண்டு 100 கோடியை ரீச் பண்ணாங்க இந்தியாவில், அதாவது 1 பில்லியனை ரீச் பண்ணாங்க 2001 தான். சரியா, அது எந்த ஆண்டு இளைஞர் மாறுதலை குறிக்கும்? 2011. சரி, வருங்கால இந்திய இளைஞர்கள் யாரப்பா சொல்லியிருப்பாங்க? APJ அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, நம்ம இந்தியா சொல்லியிருப்பாரு, இந்த இளைஞரை சொல்லியிருப்பாங்க. சரியா, அப்படின்னா பாத்துங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1961 தான் மக்கள் வெடிப்பு ஆண்டு. சரியா, சரி அடுத்து பாருங்க, இந்தியாவில் பிறப்பு விகிதம் எத்தனை நபர்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது? சரியா, பிறப்பு விகிதம் இதனால முக்கியமான கொஸ்டின். பிறப்பு விகிதம்னா 1000 பேர் தான். ஆப்ஷன் பாம்பே தான். நல்லா ஞாபகம். பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், கச்சா பிறப்பு விகிதம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சரியா, டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. கச்சா பிறப்பு விகிதம் என்ன, கச்சா இறப்பு விகிதம் என்ன? 1000 பேருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை, அதான் கச்சா பிறப்பு விகிதம். 1000 பேத்துல இறக்கக்கூடிய குழந்தை எண்ணிக்கை கச்சா இறப்பு விகிதம். 1,00,000 பேத்துக்கு இறக்கக்கூடிய மகளிர்கள் எண்ணிக்கை, அதுதான் மகப்பேறு இறப்பு விகிதம். சரியா, மறந்துடக்கூடாது. 1,00,000 மகப்பேறு இறப்பு விகிதம். கொஸ்டின் கேட்கலாம், மகப்பேறு இறப்பு விகிதம் மட்டும்தான் 1,00,000 பேர் பார்ப்பாங்க, மத்த எல்லாமே 1000 பேர் தான் பார்ப்பாங்க. மறந்துடக்கூடாது. சரியா, ஆப்ஷன் பாம்பே இதுக்கு சரியான ஆன்சர். சரி, இன்னொரு 10 கொஸ்டின் தான் இருக்கு. சரியா, பாருங்க, அடுத்து இந்தியாவில் கல்வி அறிவு அதிகம் உள்ள மாநிலம் எது? கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்பா. இந்தியாவில் கல்வி அறிவு அதிகம் உள்ள மாநிலம் எது? நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ரொம்ப ஈஸியான டாபிக் பா. ஈஸியான டாபிக் ஒரு மதிப்பெண் ஈஸியா வாங்கலாம். சரியா, மேக்ஸிமம் இதுல பாக்ஸ் கொஸ்டின், இதுலயுமே முக்கியமான கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின். இந்த அன்லைன்மென்ட்ல வார்த்தையை தான் கேட்கறாங்க. சரியா, அதனால ஈஸியா தான் கேட்பாங்க. இது கல்வி அதிகம்னா நம்மளுக்கு கேரளா தான். சரியா, கேரளா அதிகம். அதே பீகார்ல அது கல்வி குறைவு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அதே பாலின விகிதம் எங்கப்பா குறைவு? பீகாரா ஹரியானா போட்டுக்கூடாது. சரி, பாலின விகிதம் எங்க குறைவுனா ஹரியானா, என்னது கல்வி அறிவு எங்க குறைவுனா பீகாரு. அதே மக்கள் அடர்த்தி எங்க அதிகமா இருக்காங்க? பீகார்ல மக்கள் அடர்த்தி இருக்கு 1102 நினைக்கிறேன். சரியா, பாத்துங்க. அதே அருணாச்சல பிரதேசம் மக்கள் அடர்த்தி எங்க குறைவு? இதெல்லாம் படிக்கவே கூடாது. ஏன்னா அருணாச்சல பிரதேச பனி பிரதேசம், அங்க யாரு உயிரோட வாழ முடியுமா? சரி, ஏன்னா அது பனிக்குள்ள வாழ முடியுமா? அப்ப அங்க மக்கள் கம்மியா தான் இருப்பாங்க. சரி, அதே மாதிரி நம்ம இந்தியாவில மக்கள் தமிழகத்துல மக்கள் அடர்த்தி குறைவு. அடுத்து நீலகிரி தான். நீலகிரி மலை பிரதேசம், பனி பிரதேசம். சரி, அங்க யாரும் இருக்க முடியாது. சரி, இப்படி தெரியாத கொஸ்டினா ஒரு திங்க் பண்ணி அடிக்கணும். சரி, அவங்க மட்டும் இன்னைக்கு வெற்றியாளர் ஆக முடியும், பாத்துங்க. சரியா, அதே மக்கள் அதிகம்னா உத்தரப்பிரதேசம், மறந்துடக்கூடாதுப்பா. சரி, அடுத்து பாருங்க, கூட்டுற பாருங்க. இந்தியாவில் மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம் கொடுத்திருக்காங்க, ரைட்டான்னு பாத்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, இந்தியாவில் மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் சிக்கிம் கொடுத்திருக்காங்க. சரியா, ரைட்டாப்பா? இது கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்தியாவில மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாநில எதுப்பா? மக்கள் அடர்த்தி நான் சொன்னேன், மக்கள் அடர்த்தினா பீகார் வரும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மேற்கு வங்காளம் கொடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு. சரியா, அடுத்து பாருங்க, இந்தியா மக்கள் அடர்த்தி
குறைவு பாருங்க, குறைவு எங்க வரும்? மக்கள் தொகை குறைவு சிக்கிம் தான், சரியா? அது எந்த மாற்றுக்கும் கிடையாது. ஆனா மக்கள் அடர்த்தி எங்க குறைவு, சரியா? எங்க குறைவுப்பா? எங்க குறைவுனா அருணாச்சல பிரதேசம், சரியா? அப்படின்னா ஆன்சர் இதுவும் தப்பு. 1 2 இரண்டுமே கூற்று 1 2 ரெண்டுமே தவறு ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இந்தியாவில மக்கள் அடர்த்தி தான், மக்கள் அடர்த்தி குறைவு தான். கொஸ்டின் நல்லா வாசி. மக்கள் அடர்த்தியா மக்கள் தொகையா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஆப்ஷன் பாம்பே இதுக்கு சரியா ஆன்சர், மறந்துடாதீங்கப்பா, சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, மக்கள் அடர்த்தி அதிகம் இல்ல யூனியன் பிரதேசம் இது. இந்த யூனியன் பிரதேசம் கொஸ்டின் கேட்பாங்க. மக்கள் அடர்த்தி எங்க அதிகமா இருக்காங்கன்னா ஏன்னா டெல்லியில தான், சரியா? மக்கள் அடர்த்தி அங்க அதிகமா இருக்காங்க, மக்கள் தொகையே அங்க அதிகமா தான் இருக்காங்க, சரி? ஆப்ஷன் ஏதா வரும். அதே அந்தமான் பாருங்க, மக்கள் அடர்த்தி எங்க குறைவா இருக்காங்க, அந்தமான்ல ரொம்ப குறைவா இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் லட்சத்தீவுகள்ல எங்க எஜுகேஷன் கூட இருக்கு, லட்சத்தீவுகள் தான் அதிக படிப்பறிவு உள்ள மக்களா இருக்காங்க, சரி? அந்த லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அம்மனிக்காய் தீவு பேரை மாத்திருப்பாங்க 1973, சரி? லட்சத்தீவுகள்னு பேரை மாத்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பர்மா வந்து எந்த மியான்மர் பிரிச்சிருப்பாங்க 1989, மறந்துடவே கூடாது. அதே மாதிரி வந்து பர்மாவை வந்து எந்த சட்டத்தின் கடி மியான்மர் ஒரு தனி நாடா உருவாக்கி இருப்பாங்க 1935. இது போன 2022 எக்ஸல கேட்கப்பட்ட வினாக்கள், சரியா? மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, நகரமயமாக்கல் வந்து எங்கப்பா குறைவு? ஹிமாச்சல பிரதேசம். நகரமயம் எங்க குறைவுனா ஹிமாச்சல பிரதேசம் தான், சரியா? அதே நகரமயம் எங்க அதிகம்? அது கோவா, சரியா? நகரமயமாக்குறதுல 2ஆம் இடம் வைக்கக்கூடிய மாநிலம் எது? அது நம்ம தமிழ்நாடு. கொஸ்டின்ஸ் கீழே வரும், சரியா? அப்ப நீங்க சரியா அடிக்கணும், அதனால நான் இப்ப முன்னாடியே சொல்றேன். சரி பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கே இருக்காங்க. சரி பாத்துங்க, பீமாறு ஸ்டேட் என்பது எதனுடன் தொடர்புடையது? பீமாறு ஸ்டேட் நம்ம என்னதுப்பா? பீமாறு ஸ்டேட் அதிக பாலின விகிதம் கொண்டவை, அதிக நகரமயமாக்கம் கொண்டவை, அதிக மக்கள் தொகை கொண்டவை, அதிக இளைஞர்களை கொண்டவை. எது சரி இருக்கு, சரியா? நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்க. பீமாறு ஸ்டேட், சரியா? சரி, இப்ப நான் ஆன்சர் சொல்றேன், சரியா? உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். பிஐனா பீகார், எம்ஏண்டா மத்திய பிரதேஷ், ஆர்னா ராஜஸ்தான், யூண்டா யூபி, சரியா? இப்ப என்ன வரும்? ஓரளவுக்கு நாங்க என்ன சொன்னேன், உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன், சரியா? இன்னமும் சரியா அடிக்கலன்னா என்ன தெளிவா படிக்கணும், சரியா? தெளிவா படிச்ச மட்டும் தான்ப்பா ஜெயிக்க முடியும், சரியா? நீங்க நல்லா பாத்துருக்கீங்க. அவன் கஞ்சி தண்ணி இல்லாம, சரியா? வீட்டுல பேரண்ட்ஸ் விட்டுட்டு, சரியா? ஒரு எங்கே அந்த கோயில் வந்து அன்னதானத்துல சாப்பிட்டுக்கிட்டு, எந்த ஹோட்டல்லாம் கம்மியா ஒரு இட்லி ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா, 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா, அங்க ஒரு கடையில சாப்பிட்டுக்கிட்டு, சரியா? யாராச்சும் ஒருத்தர் அன்னதானம் போட மாட்டான், கோயில் அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு, பெட்டி கடையில ரோட்டு கடையில சாப்பிட்டுக்கிட்டு, சரியா? வாழ்க்கையே வெறுத்து இழந்து போய் படிச்சுட்டு இருக்காங்க, சரியா? அவங்க கூட நம்ம போட்டி உடனே அவங்கள ஒரு ஆளா நம்ம ஒரு ஆள் ஜெயிக்கணும், சரியா? அவ்வளவு வைராக்கியம் படிச்சிருக்கோம், நம்ம ஒரு வைராக்கியம் படிக்கணும், சரியா? அந்த போட்டியான உலகத்துல கடுமையான போட்டிகள், சரியா? அறகுறலாம் கிடையாது. எஸ்ஏல கொஸ்டின் டஃபா தான் இருந்துச்சு. 121 கொஸ்டினை பாத்துங்க, சரியா? அதே மாதிரிதான் பயமாத்த விரும்பல, நல்லா படிச்சா மட்டும் போதும்பா, சரியா? 5 வருஷம் படிப்பாங்க, 5 வருஷம் படிச்சா அதே புக்கு தான் படிக்க போற, நீ 3 மாசம் படிச்சா அதே புக்கு தான் படிக்க போற. ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப படிக்கிறது, அதனால ஒரு இடம் படிச்சா நான் தெளிவா படிங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட அதிக மக்கள் தொகை கொண்டதா சொல்லுவாங்க, சரியா? சரி பாருங்க, 11ஆம் கொஸ்டின். இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம். இந்தியா சராசரி ஆயுட்காலம் எவ்வளவுப்பா? ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க சரியா போட்டே போதுமான, ஈஸியா போட்டுருன்னு நினைக்கிறேன், சரியா? இதுனாது இந்தியா சராசரி ஆயுட்காலம், அப்புறம் இந்தியா பாலின விகிதம், இந்தியாவின் ஆண் எழுத்தாளர் விகிதம், தமிழ்நாட்டின் கல்வியறி விகிதம், சரியா? இப்படி ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எது வரும்னு பாருங்க. இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு வரும்? சராசரி ஆயுட்காலம் 63.5, சரியா? நம்ம 10th புக்ல 65 கொடுத்துருப்பாங்க, இது 11th புக். சும்மா முன்ன பண்ண ஒரு 0.5 இப்படி கொஞ்சம் மாறி தான் வரும், அதனால அதை பத்திலாம் கொஞ்சம் ஒரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவுப்பா? இந்தியாவின் பாலின விகிதம் 940. அதாவது நீங்க 10th புக்ல 946 கொடுத்துருப்பாங்க, இது வந்து 11th புக், சரியா? அதனால கொஞ்சம் முன்ன பண்ண தான் வரும். அதே பாரு, இந்தியாவின் ஆண் எழுத்தாளர் விகிதம், சரியா? ஆண் எழுத்தாளர் எத்தனை சதவீதம்? 82%, சரியா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் கல்வியறி விகிதம் எவ்வளவு? 80.09. நான் சொன்னேன் 80.33 கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்புறம் என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஆப்ஷன் 1 2 3 4, சரியா? ஆப்ஷன் பாம்பே இதுக்கு சரியான ஆன்சர். இதனை புள்ளியெல்லாம் நீங்க மறந்துடவே கூடாது, ஏன்னா யாரும் அடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், நம்மள முன்னாடி தூக்கி விடும், சரியா? சரி பாருங்க, அடுத்து பாருங்க 12ஆவது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி கொடுத்திருக்காங்க, சரி? தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி 555, அதாவது 1 சதுர கிலோமீட்டர். 1 சதுர கிலோமீட்டர்ப்பா, 1 சதுர கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? 1 சதுர கிலோமீட்டர் இவ்வளவு பேர் இருக்காங்களா, சரியா? தமிழ்நாட்டு மக்கள் அடர்த்தி. அதே இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா
382 கொடுத்துருக்காங்க. இது சரியானு பாத்துங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தொகை எத்தனை கோடி இருப்பாங்களா? 9.71 கோடியான்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம்ல, சரியா சொன்னீங்களா? அப்படின்னா தமிழகத்துல மத்திய இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இதுக்கு அப்படின்னா கண்ணை திறந்து பார்க்கணும். 1 2 சரி, எது தவறுப்பா? 3 தவறு. 7.21. சரியா, இதெல்லாம் கண்ணை திறந்து பார்த்து நல்லா வாட்ச் அடிச்சா மட்டும் தான் நம்ம அடிக்க முடியும். சரி, 3ன்னு பார்க்கும்போது ரைட்டு மாதிரியே தெரியும். அனைத்தும் பாருங்க, கீழே கடைசியில அனைத்துமே சரின்னு வச்சிருக்கேன். இது கிடையாது ஆன்சரு. என்னது? கூற்று 1 2 சரி, 3 தவறு. சரியா, பாத்துங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கப்பா. தமிழ்நாட்டு மக்கள் அடர்த்தி நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்தியாவுக்கு பார்த்தோம், தமிழகத்துக்கு பார்த்தோமா? சரி பாருங்க, தமிழகத்துல பாருங்க, தமிழகத்து மக்கள் அடர்த்தி எங்க அதிகம்? நான் சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டினை. தமிழகத்து மக்கள் அடர்த்தி எங்க அதிகமா வாழ்றாங்க? இங்க ஆப்ஷன் வைக்கல. சரியா, நாங்க குறைவு, மக்கள் அடர்த்தி குறைவு மட்டும் மாத்திக்கங்க. சாரி. சரியா, மக்கள் அடர்த்தி எங்கப்பா குறைவு? குறைவுன்னா இதுதான் வரும். சரியா, மக்கள் அடர்த்தி குறைவுன்னா ஒரு 2 இடங்கள் தான். சரி, மக்கள் குறைவு எது வரும்? நம்மளுக்கு நீலகிரி வரும். அதிகம்னா சென்னை வரும். சரியா, சரி 14 கொஸ்டின் பாருங்க. நாட்டுல மக்கள் தொகை வயதின் அடிப்படையில பிரிவுகள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. எத்தனை பிரிவுகள்ப்பா? கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிவுகள் இருக்கு. சரியா, 15 வயசுக்கு கீழே, 15 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேலன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர். இதெல்லாம் மறந்துடாதீங்க. சரியா, சரி அடுத்த கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு, பாத்துக்கலாம். சரி, அடுத்து பாருங்கப்பா. நாட்டில நகரமயமாக்கல் அதிகம் கொண்ட மாநிலம் எது? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, நாட்டுல நகரமயமாக்க எங்க அதிகமா இருக்கு? சரியா, டைப் பண்ணுங்கப்பா. இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாட்டின் நகரமயம் எங்க அதிகம்னா கோவா. மறந்துடக்கூடாதுப்பா. ஆப்ஷன் பாம்பே சரியான ஆன்சரு. எங்க குறைவு? ஹிமாச்சல பிரதேசம் தான். சரியா, நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 48% மக்கள் என்னன்றாங்க, நகர்ப்புறத்துக்கு போக விரும்பப்படுறாங்களாம். சரியா, அதே மாதிரி பாருங்க, ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப குறைவு, அது கோவால அதிகம். தமிழ்நாடு எத்தனை விட நகரமயமாக்கல? 2வது இடம். இது எக்ஸாம்ல இப்ப ரீசெண்ட் நடந்த டிஎன்பிசில கேட்கப்பட்ட வினாக்கள். சரியா, குஜராத்ல பாருங்க, நீண்ட கடற்கரை, இந்தியா நீண்ட கடற்கரை கொண்ட இடத்துல குஜராத்துக்கு அடுத்து நம்ம சென்னை கொடுத்திருப்பாங்க. சில புக்கு 3 இடம் கொடுத்திருப்பாங்க. நீங்க நல்லா பாத்துக்குங்க. சரியா, சரி அடுத்து ஒரு கடைசி கொஸ்டின். இது எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். சரியா, நல்லா பாருங்க. எல்லா கொஸ்டின் நல்லா வாட்ச் பாருங்க. சரியா, மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் மாறுபடுகிறது என்று கூறியவர் யாருப்பா? யார் சொல்லியிருப்பாங்க? டேவிட் மால்தஸ் கூறியிருப்பாரு. அது ரைட்டு தான். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டுல 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு குழுவின் தலைவர் யாருப்பா? அவரு யாரு? நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நாட்டி 15க்கு யார் இருப்பாங்க? சந்திரமௌலி இருப்பாங்க. 16க்கு விவேக் ஜோஷி இருக்காங்க. சரியா, அப்ப என்ன சரி? இதுக்கு கூற்று காரணம் 2 சரிதான். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்க, இங்க மக்கள் தொகை இருக்கு, பெருக்கல் விகிதம் டேவிட் மால்தஸ் பத்தி இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கேன்? விவேக் ஜோஷியை பத்தி கொடுத்திருக்கேன். ஆனா இவைக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா மக்கள் தொகையத்தை இருக்கு. ஏன்னா கூற்று காரணம் சரின்னும் போது நான் அந்த கூற்றுக்கான சரியான விளக்குகிறதா என்பது இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆனா சரியா விளக்கவில்லை. சரியா, ஆப்ஷன் டெல்லி தான் வரும். இது போன்ற கொஸ்டின் பண்ணலாம். சில டிஎன்பிசி கேட்பாங்க. சரியா, உங்களுக்கு நம்மளுக்கு டிஎன்பிசி போர்டுலாம் கேட்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிச்சு போடணும். சரியா, 2 சரியான போட்டு கூடாது. சரியா, ஆனா சரியான விளக்கம் இல்லை. இதுதான் சரியான ஆன்சர். சரியா, பாத்துங்க. ஆனா இது 2மே சரிதான். கூற்று காரணம் 2மே நம்மளுக்கு சரிதான். சரியா, தொடர்ச்சியாக ஒரு 20 நிமிஷம் வீடியோ வந்திருக்கேன். சரியா, ஒரு டாபிக் நான் அக்குறானவரை எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டேன். சரியா, இதே மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோஸ் வரும். கண்டிப்பா தொடர்ச்சியா பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதாவது தான் பற்ற இன்பம் பெருகு அந்த வையகம் மாரி கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரியா, நம்ம மட்டும் பாஸ் பண்ணா பத்தாது, நம்ம கூட படிச்சவங்க எல்லாருமே பாஸ் பண்ணணும். சரியா, அதனால கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி நம்ம ஸ்டாஃப் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சப்ஜெக்ட் அவங்க தனித்துவமான திறமையை காட்டுற வகையில உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு 4 ஆப்ஷன்களை தெளிவாக விளக்குவாங்க. கண்டிப்பா கிளாஸ் நல்லா தொடர்ச்சியா கவனிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலுமோ, வேற எந்த மாதிரி கிளாஸ் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கலாம். சரியா, சரி மீண்டும் அடுத்த நல்ல ஒரு கிளாஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.